5-year-old company which is into the battery swapping space, and it has Sun Group and Maini Group as original partners. On the way, we had investors like Bosch, Vitol, and now Indian Oil. With Indian Oil, it is beyond investment. It is also a joint venture for running the marketing and sales operation for 2 and 3 wheeler segment, and which is already operational by the name Indo-Fast Energy, which is a joint venture 50-50 between Sun Mobility and Indian Oil. ஸோ இங்கே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற டெக்னாலஜி என்னன்னா, இப்போ எலக்ட்ரிஃபிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி எலக்ட்ரிஃபை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ வந்து டெமோக்ராட்டைஸ் பண்ணலாங்க, எப்படி வந்து சாதாரண ஒரு ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸும் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன் தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எங்களோட டெக்னாலஜி வந்து நீங்கள் 3 டன்னர் ஸ்மால் ட்ரக்ஸ்லேருந்து ஒரு 55 டன்னர் 60 டன்னர் டிப்பர் டிராக்டர் ட்ரெய்லர் ஆர் 7 மீட்டர் ஸ்கூல் பஸ், ஸ்டாஃப் பஸ், லாங் ரேஞ்ச் பஸ்ஸஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸில் வந்து எங்கள் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் எப்படி வந்து இது ஒரு மார்க்கெட் சாய்ஸாக இந்த டெக்னாலஜியை கொண்டு வரதுங்கிறது எங்களோட சொல்யூஷன். ஸோ இது எப்படி பண்ணுறோன்னா, இனிஷியலாக நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வாங்கும்போது எவ்வளோ ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து பிரேக் பண்ணிவிட்டு, எப்படி ஒரு டீசல் வண்டியை ஒரு ஆப்ரேட்டர் வாங்குறோம் அதே காஸ்ட்டில் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து டெய்லி ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் டீசலுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறாரோ அதில் வந்து ஒரு 15 to 20% சேவிங்ஸ் வந்து ஒரு டெய்லியும் பார்க்க முடியுங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது இந்த டெக்னாலஜி. ஸோ இப்போது வந்து நாங்கள் வி ஆர் ஒர்க்கிங் வித் ஆல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர்ஸ், வி கேன் எக்ஸ்பிளைன் லேட்டர். பட் இப்போ நாங்கள் வந்து ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸை ஒவ்வொரு லொக்கேஷன்லையும் போய் அவங்கள மீட் பண்ணி அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி என்னன்னு சொல்லி புரிய வச்சு, எப்படி இது வந்து அவங்களுக்கு வந்து அது அவங்க இதில் இந்த ப்ராடக்டை லைக் பண்ணி எப்படி அவங்க எக்ஸிஸ்டிங் டீசல் வெஹிக்கிளை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப்பில் நாங்கள் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணிருக்கோம். இது எங்களோட 3rd ஈவெண்ட். ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் நாங்கள் வந்து இன்னொரு 4-5 லொக்கேஷன் நம்ம நெக்ஸ்ட் வந்து தருமபுரி போகிறோம், சேலம், நாமக்கல், திருச்சி, மதுரை, இந்த மாதிரி நாங்கள் வந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் கஸ்டமர்ஸ் ஆக்சுவல் ஆப்ரேட்டர்ஸை மீட் பண்ணி இந்த டெக்னாலஜியை புரிய வச்சு எப்படி வந்து இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டை நம்ம வந்து ஒரு மாசு இல்லாத டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியை மாற்றுறதுங்கிறது தான் எங்களுடைய. சார், ஒரு இந்த டெக்னாலஜி வைஸ் நீங்கள் ஐசிக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் என்ன டிஃப்ரென்ஸ் சொன்னீங்களா சார்? Versus IC, it is 15 to 20% better in TCO terms, and versus fixed, about 10% better. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ அதுதான் சார், இப்போ வந்து ஒரு நார்மல் பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வண்டியை மாற்றுறதுக்கான காம்போனன்ட்ஸ் மட்டுக்கான காஸ்ட் வந்து 15-16 lakhs ஆகும். அது இல்லாமல் பாடியில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து ஒரு 2-3 lakhs மினிமம் ஆகும். வண்டி கண்டிஷனை பொறுத்து வந்து இப்போ ஒரு 5 years அப் டு 5 years வந்து பெரிய பிரச்சனை இருக்குது. 5 years மேலே போச்சுன்னா வெஹிக்கிள் பாடி வந்து ரீஃபர்பிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான காஸ்ட் ஆகிடும். சார் எங்களோட ரோட் மேப் பார்த்தீங்கன்னா எவ்ரி 50 kilometers ஹைவேல, அஃப்கோர்ஸ் ப்ரொவைடட் மற்ற டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு ஹைவேஸில் எவ்ரி 50 kilometer ஒன் சைடு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி எவ்ரி 50 kilometers இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எவ்ரி 25 kilometers either on. In India, you have 7 highways which caters to 50% of freight movement. Total distance is 12,000 kilometers. Then there are 200 tourist routes which cater to 50% of passenger traffic movement, which is around 14,000 kilometers. So total 25-26,000 kilometers, you can cover 50% of India in terms of freight and passenger movement. So there, if I, like Baki said, every 50 kilometers if I put up, so it will come to around 1,000 swap station to cover 50% of market. So when the bus or truck operator store to ICE technology from நீங்கள் டெய்லி எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் வந்து டே 1லேருந்து யூ வில் ஹேவ் சேவிங்ஸ். பட் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 years பிளான் இருக்குது, 8 years பிளான் இருக்குது, 10 years பிளான் இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் லோன் போகிறீங்களோ அதை பொறுத்து இருக்கும் சார் பிரேக். ஒரு பேட்டரி வெஹிக்கிள் ஆகிடுச்சுங்க சார் 3 minutes to 4 minutes நின்னா போதும். ஸோ வண்டியை வந்து சார்ஜிங்காக நீங்கள் நிறுத்தவே தேவையில்ல, பேட்டரியை மாற்றுறதுக்கு தான் நிறுத்தும். பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆன பேட்டரி ஸ்டேஷனில் வண்டி போயிட்டு இருக்குது, திடீர்னு வந்து ப்ராப்ளம் ஆகிடுது,
இல்லை சார்ஜ் இல்லை. ஸோ இங்கே எமர்ஜென்சி ஸ்வாப் வெஹிக்கிள் ஒரு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து ஒரு 3-4 ஸ்டேஷன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேட்ரினால வந்து நீங்கள் வண்டி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா வந்து பேட்டரி மாற்றி கொடுத்துருவோம். லாங் ட்ராவல் போயிட்டு இருக்காங்க,